பூமியில் வாழும் சித்தர் என்று போற்றப்படும் சித்தர் வெள்ளங்கிரி சுவாமிகள் ஜீவசமாதியில் அவரது 41ஆம் ஆண்டு குருபூஜை திருவிழா மாசி மாதம் வளர்பிறை புனர்பூச நட்சத்திரத்தில் 27 பிப்ரவரி 2026 வெள்ளிக்கிழமை அன்று மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பொதுவாக கோள்கள் செய்யாததையும் குலதெய்வம் செய்யாததையும் குருநாதர் செய்வார் என்ற சிறப்பு இந்த சித்தர்களுக்கு உண்டு. சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாட்டில் தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? நாம் வசிக்கின்ற ஊரில் காவல் தெய்வங்களாக இருக்கும் மாரியம்மன், காளியம்மன், கருப்பராயன், துர்க்கை, முருகன், விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி போன்ற தெய்வங்களை நாம் வழிபடுவதும் அவர்களுக்கு திருவிழாக்கள் கொண்டாடுவதும் இச்சா சக்தி என்று கூறுவார்கள். பழனிமலை, அறுபடை வீடு, சபரிமலை இவைகளுக்கு மாலைகள் அணிந்து கொண்டு 48 நாட்கள் மண்டல விரதங்கள் இருந்து பாத யாத்திரைகள் சென்று தெய்வங்களை வழிபடுவதை கிரியா சக்தி என்று கூறுவார்கள். இவை இரண்டையும் கடந்து நமது பிறவியின் தர்ம கர்ம பலனை உணர்ந்து கொள்ள சித்தர்கள் வழியில் தியானம், தவம், யோகம் போன்ற சைவ சித்தாந்த வழியில் அகமே பிரம்மம் என்று உணர்த்தும் வழிபாட்டு முறையே சித்தர்களின் ஜீவசமாதி வழிபாடு. இதுவே ஆத்ம ஞான சக்தி. ஒவ்வொரு மனிதன் பிறப்பிலும் 4 வகையான கர்ம பலன்கள் அவர்களுக்கு இருக்கின்றது. அவை நமது முன்னோர்களால் நமக்கு கிடைத்த சஞ்சீத கர்மா, இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கின்ற பிராரப்த கர்மா, அவற்றினால் நாம் செய்யக்கூடிய நன்மைகளை தீமைகளையும் குறிக்கும் ஆகாமய கர்மா. இவற்றை கடந்து 4வதாக இருக்கும் நிஷ்கர்மா என்ற நிலையை அடைந்தவர்கள் சித்தர்கள். விதியை மதியால் வெல்லலாம் என்று கூறுவார்கள். அந்த மதிக்கு சொந்தக்காரர்கள் இந்த சித்தர்கள். எனவேதான் ஜீவ சமாதிகளில் பௌர்ணமி பூஜைகள், தியானங்கள் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இந்த குரு பூஜை விழாவில் அவருக்கு சொல்லாலும் பொருளாலும் செயலாலும் சேவைகள் செய்கின்ற வெள்ளியங்கிரி சித்தரின் சீடர்கள் இவர்கள் குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார்கள். அப்படி இவர் பார்வையால் பல நன்மைகளை அடைந்து இன்று வரை அவரது சேவையில் ஆத்ம சந்தோஷத்தோடு பணியாற்றும் அனைவருக்கும் இந்த பதிவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி இந்த ஜீவசமாதி வழிபாட்டினால் நமது வாழ்வில் நடக்கின்ற பிறப்பு, அழகான வாழ்க்கை, திருமணம், குழந்தை பேறு, பட்டம், பதவி உயர்வு, மேற்படிப்பு, நோயற்ற வாழ்வு, மக்களுக்காக நாம் செய்யக்கூடிய சேவைகள், இவற்றில் எந்த தடைகள் வந்தாலும் நமக்கு வழிகாட்டும் இடம் சித்தர்கள் வாழும் ஜீவசமாதி வழிபாடுதான் ஆகச்சிறந்த வழி. இந்த சித்தர்களை வழிபட உகந்த நாட்கள் பௌர்ணமி தினத்தன்று வழிபடுவது, வியாழக்கிழமை நாட்களில் வழிபடுவது சித்தர்களின் குரு பூஜை நாட்கள். அவர்கள் ஜீவனொடுக்கிய நட்சத்திர நாளையே குரு பூஜை நாளாக கொண்டாடுவார்கள். அதில் கலந்து கொள்வது மற்றும் கார்த்திகை தீபத் திருநாள், மகா சிவராத்திரி, மாத சிவராத்திரி, மாத பிரதோஷம் இந்த நாட்கள் இவர்களை வழிபட மிக உகந்த நாட்கள். முடிந்த அளவு அனைத்து இல்லறவாசிகளும் நல்லறவாசிகளும் சித்தர் வழிபாடுகள் செய்து ஆத்ம ஞானத்தையும் தனிமனித ஒழுக்கம், நல் அறிவையும் பெற்று சிறப்பாக செல்வ செழிப்போடு வாழ எங்கள் குருநாதர் வழிகாட்டுவார் என்று ஆத்ம நம்பிக்கையோடு வணங்குங்கள், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஓம் நமச்சிவாய.